அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் பிஎன்ஒஎஸ்க்கான கவுன்சிலிங்கிறது நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஆர்ச் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணா அறிஞர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு நாளைக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக வந்து கவுன்சிலிங் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாத்தையும் பற்றியும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் தெளிவாக எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மாணவர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெப்சைடு. ஸோ இந்த வெப்சைட்டில் எல்லா விவரங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்டேட் ஏதாவது புதிதாக அப்டேட் வந்ததுன்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஎன்ஒஎஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதில் தெளிவாக நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகிரினா யார்? ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. இந்த 3 மாணவர்கள் நம்மளுடைய சென்னைக்கே டைரெக்டாக வரணும். அங்கே சீட்டெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். டோட்டலாகவே ஒரு 14 சீட்டு தான் இருக்குது. ஸோ யார் யாருக்கு, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸ்போர்ட்ஸு, டிசபிலிட்டி எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு, இந்த ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கிறது வந்து எப்போ நடக்க போகுது? நாளைக்கு, அதாவது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு, அப்புறம் 10:45க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்க போது. எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு 15 பேரை கூப்பிட்டுருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனில் டோட்டலாகவே ஒரு 17 பேருக்கு தான் ரேங்க் வந்துச்சு, ஆனால் 15 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 35 பேருக்கு ரேங்க் வந்துச்சு, ஆனால் இங்கே கூப்பிட்டுருக்க ஒரு 15 பேரை தான் கூப்பிட்டுருக்காங்க. டிசபிலிட்டியில் வெறும் 4 பேருக்கு தான் ரேங்க் வந்துச்சு, எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் எங்கே போகிறாங்க? இந்த பாருங்க, லொக்கேஷனோட கொடுத்துருக்காங்க. எங்கே போகிறாங்க? செலெக்ஷன் கமிட்டி நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா ஆர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸுக்கு இவங்க நேரடியாக போகணும். ஓகே, இந்த மாணவர்கள் நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தீங்கன்னா, மற்ற மாணவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நார்மல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்க போகுது. ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே சென்னைக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு 500 ரூபா வந்து பேமெண்ட் கொண்டு வரணும். அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட், ஒரு கிட்டத்தட்ட 9 சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், அப்புறம் வந்து 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மார்க் ஷீட், அப்புறம் 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கே படிச்சிங்கன்னு ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு, டிசி, அப்புறம் நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸோடது, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் தெளிவாக அதில் போட்டிருக்காங்க 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். அது இல்லாமல் 5000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துகிட்டு வரணும்? 5000 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு வரணும். அது எதுக்குன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவனமாக கேட்டுங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டியனில் 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் நீங்கள் 5000 ரூபா எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் எதுக்கு? இந்த மாணவர்கள்லாம் யார்? இந்த ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள். மற்ற மாணவர்கள், அதாவது இந்த பொதுவான கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்கல்ல, ஆன்லைனில் கலந்துக்க போகிறவங்களுக்கு நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ சீட்டு டோட்டலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சீட்டை நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், சீட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிஎன்ஒஎஸ்க்கு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 காலேஜ் தான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் உள்ளது. இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் அண்ட் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் வந்து செங்கல்பட்டு. மொத்தமாக 60, 100 மொத்தம் 160 சீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நிறையவே இருக்குது, நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் போட்டு வெளிச்சமாக காமிச்சிட்டு இருக்கேன் இந்த வெப்சைட் வழியாக தான். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஒஎஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 19 காலேஜ் இருக்குது. 1155 சீட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது. இதுக்கு தான் மாணவர்கள் வந்து ஆன்லைன் வழியாக கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது என்ன இங்கே பார்க்குறோம் நம்ம தெளிவாக. இப்போ பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியுதா? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், இதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் வந்து எப்போ வரைக்கும் நடக்க போகுது? 8ஆம் தேதி, அதாவது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கு தேவையான காலேஜ், தேவையான கோர்ஸ், அதாவது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ என்ன சொன்னேன், இந்த பாருங்கள், இந்த கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சிடலாம் இந்த ப்ராசஸை. அப்புறம் ரவுண்டு 1க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கான ரிசல்ட் 15ஆம் தேதி நமக்கு வந்துடும். செப்டம்பர் 15ஆம் தேதி. செப்டம்பர் 15ஆம் தேதி வரக்கூடிய அந்த ரிசல்ட், அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். புரியுதா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, செப்டம்பர் 20ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் கவனமாக ஒன்று கேட்கணும். என்னென்னா, நான் இப்போ அதை தெளிவாக நான் அனலைஸ் பண்ணேன். பிஎன்ஒஎஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு மார்க்கு தேவையே இல்லை. நம்ம 12th மார்க்கே போதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
அப்படி பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃப்லேருந்து வெறும் 90 கட் ஆஃப் வரைக்கும் நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 2750 ரேங்க் வெளியாயிருக்கு. ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 2750 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டு வந்து டோட்டலாக இருக்கிறது. டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம உங்களுக்கு காமிச்சேன் எவ்வளோ சீட் இருக்குது. இதில் இந்த 1155 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்குது, 160 சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. இதில் டோட்டலாக எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும்போது நமக்கு அந்த அந்த டோட்டலான இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம டோட்டலான சீட்டே பிஎன்ஒஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1315 சீட்டு தான் இருக்கே. அப்போ அந்த 1315 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்க போகுது? நமக்கு கவர்மெண்ட் கோட்டால ரேங்க் வந்து 2750 ரேங்க் வந்து வெளியாயிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா 1445 பேருக்கு ரேங்க் வெளியாயிருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே பாருங்க, அந்த ரேங்கையும் கூட காமிக்கிறீங்க பாருங்களேன். இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கான அந்த ரேங்க் பாருங்களேன். எல்லாம் தெளிவாக நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ரேங்க் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்கு? 2750 பேருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்கு? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1445 பேருக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் 158 கட் ஆஃப்க்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு உறுதியாக கிடைக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, வெறும் 1315 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 158 கட் ஆஃப்க்கு மேலே உள்ளவங்க இருக்காங்க. அதனால கண்டிப்பாக சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஎன்ஒஎஸ் கவுன்சிலிங் அதாவது நாளையிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சென்னை அண்ணா ஆர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில் டைரெக்டாக நடக்க போகுது. மற்றவங்க எல்லாத்துக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கோட இன்னொரு வாட்டி அதை தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஆன்லைன் கவுன்சிலிங் நல்லா பார்க்குறீங்க, என்ன போட்டிருக்காங்க? செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, அதுக்கப்புறம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கு, ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே நடக்க போகுது. இதில் தான் நீங்கள் கவனமாக கேட்கணும். என்னன்னா, சார் நீங்கள் கடன் சொன்னீங்க சார், இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் சார்னா, பிஎன்ஒஎஸ் பட்டப்படிப்புக்கு மாணவர்கள் திரும்ப பெறாத ஒரு 500 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கையில் 500 ரூபா பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் இந்த 500 ரூபா பேமெண்ட் பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும். அதுக்கப்புறம் விருப்ப தேர்வுகள், அதாவது நிரப்ப நீங்கள் உங்களுக்கு தேவையான காலேஜ் கோர்சஸ்லாம் நீங்கள் வைக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி சேர்ந்த உங்க வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் காலேஜே செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டர் கிறிஸ்டினாக இருந்தால் 2 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் உங்களுக்கு 5000 வராது. குறைவாக இல்லைன்னா நீங்கள் கட்டாயமாக 5000 ரூபா பேமெண்ட் பண்ணி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? விண்ணப்பதாரர்கள் தங்கள் விருப்பங்களை தேர்ந்தெடுக்குமாறு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே போல் இதில் கவனமாக அவங்க போட்டிருக்கிறத ஒன்றே நான் பார்த்தேன். அது என்னன்னா, சுயநிதி கல்லூரிகள், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5000 ரூபா பேமெண்ட்டு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இங்கே பாருங்கள், அதை நான் காமிச்சிடறேன் என்னென்ன காலேஜ் இருக்குது. அதில் டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து நமக்கு 19 காலேஜ் இருக்குது. இதிலலாம் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணையில் ஒரு 5000 பேமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சா? நல்லா தெளிவாக எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 500 ரூபா, 5000 ரூபா எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. வெப்சைட் வந்து ஓப்பனில் தான் இருக்க போகுது. வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன். பொறுமையாக வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ, பாய்.